வருங்கால மக்களின் சேவகர்களுக்கு வணக்கம். வெப்பநிலையை அளக்க பயன்படக்கூடிய 3 விதமான அளவுகளை பற்றி நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவில் பொதுவாக யூஸ் பண்ணக்கூடிய டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற அந்த அலகை பற்றி பார்த்தோம்னா, டிகிரி செல்சியஸ் இதுக்கு நம்ம டிகிரி யூஸ் பண்ணுவோம். சி வந்து கேப் சி தான் போகணும். ஏன் அப்படின்னா இது ஒரு அறிவியல் அறிஞருடைய பெயர் வச்சு பண்றது. ஆண்ட்ரஸ் செல்சியஸ் அப்படிங்கிற ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த வானவியலாளர்களுடைய பெயரின் அடிப்படையில் இது டிகிரி செல்சியஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது 1742க்கு அப்புறம் தான் டிகிரி செல்சியஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆண்ட்ரஸ் செல்சியஸ் என்பவருடைய பெயரின் அடிப்படையில் 1742க்கு அப்புறம் தான் இதை டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதை எப்படி அழைக்கிறோம் அப்படின்னா சென்டிகிரேட் அப்படின்னு அழைக்கிறோம். சென்டிகிரேட். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீரினுடைய உறைநிலை வெப்பநிலை டிகிரி செல்சியஸினுடைய அடிப்படையில் 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லலாம். 0 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சென்டிகிரேட் அப்படிங்கிறது 2 கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஒன்று சென்டி அப்படின்னா என்ன பொருள்? இந்த சென்டி அப்படிங்கிற கிரேக்க சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா 100 அப்படிங்கிறது பொருள். ஓகேங்களா? 100 என்ற எண்ணெய் குறிக்கக்கூடியது. கிரேட்டஸ் அப்படிங்கிறது படிகளை குறிக்கக்கூடியது. டிகிரி படிகளை குறிக்கக்கூடியது. அப்ப இந்த 2 கிரேக்க வார்த்தைகளை இணைந்துதான் சென்டிகிரேட் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. 1742க்கு முன்னாடி வரைக்கும் இதை சென்டிகிரேட் அப்படின்னு தான் அழைச்சிருக்கோம். 1742க்கு அப்புறம் ஆண்ட்ரஸ் செல்சியஸ் அப்படிங்கிற ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த வானவியலாளர்களுடைய பெயரின் அடிப்படையில் நம்ம இதை செல்சியஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து நீரினுடைய கொதிநிலை வெப்பநிலை டிகிரி செல்சியஸ் அடிப்படையில் எவ்வளவு அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ். அடுத்து நம்ம மனித உடலின் சராசரி வெப்பநிலை எவ்வளவு அப்படின்னா சராசரி வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். மனித உடலினுடைய சராசரி வெப்பநிலை, நிறைய மனிதர்களுடைய உடல் வெப்பநிலையை கணக்கிட்டு அதனுடைய சராசரி கண்டுபிடிச்சு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து மனித உடலினுடைய சராசரி வெப்பநிலை. அடுத்து ரூம் டெம்பரேச்சர், அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய அறைகள் இருக்குல்ல, அறையினுடைய சராசரி வெப்பநிலை ரூம் டெம்பரேச்சர் ஆவரேஜ் தான். ஓகேங்களா? சராசரி வெப்பநிலை எவ்வளவு அப்படின்னா 23 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? 23 டிகிரி செல்சியஸ். அடுத்து ஃபாரன்ஹீட் அளவுமுறையை பொறுத்த மட்டும் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட் என்பவருடைய பெயரின் அடிப்படையில் இந்த எஃப் அப்படிங்கிறது ஃபாரன்ஹீட் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த அறிவியல் அறிஞருடைய பெயரின் அடிப்படையில் தான் எஃப் அப்படிங்கிறது ஃபாரன்ஹீட் அப்படின்னு அழைக்கப்படுது. இதை நம்ம டிகிரி வந்து குறிப்பிடுவோம். டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு தான் குறிப்பிடணும். ஓகேங்களா? இந்த டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது ஜெர்மன் நாட்டை